வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீண்ட நாளாக ஆசைப்பட்ட ஒரு தரமான நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு மாத சம்பளம் எடுத்துட்டீங்க 40,000க்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதை கிளியர் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைச்சிடும். இந்த வேலைவாய்ப்புக்கான பணியிடம் எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸ் உட்பட பல விதமான டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஜாப் பிளேசிங் கிடைக்கும். அப்படி ஒரு சூப்பரான நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த மாதம் 24ஆம் தேதி வரையும் தான் விண்ணப்பிக்க முடியும். உங்களுக்கு விருப்பமும் தகுதி இருக்குன்னா கூடிய விரைவில் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் வர ஜாப் அப்டேட் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு கீழே இருக்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக ஜஸ்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும் போதும், உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. எந்த விதமான இன்டர்வியூ எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நான் இன்டர்வியூ போஸ்ட்லாம் இப்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரையும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் எதுவும் தவறுதலாக கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அறிவிப்பில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஆஃப் டைரக்டர், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சொல்லி பல விதமான கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எத்தனை வேகன்சி இருக்குது கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுக்கு உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டன்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லி அந்த லைப்ரரி அசிஸ்டன்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் எல்லா வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். நான் அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக சொன்னால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 53 விதமான கேட்டகரியில் 600 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ப்ரோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுப்பாங்களா, அது எப்படி ப்ரோ கால்குலேட் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் எலிஜிபிள் தான் விண்ணப்பிச்சிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசு விண்ணப்பிச்சிக்கலாம், சில கேட்டகரிக்கு 37 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காலத்தில் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஏதாச்சும் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். எனி டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு ரிலவெண்ட்டான குரூப்பில் நீங்கள் டிகிரியோ அல்லது பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா போதும், நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருக்கும். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் போஸ்டிங் ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு விருப்பமும் தகுதி இருந்துச்சுன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.